உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் இப்போ ரீசெண்டாக மயோர்க்கா போயிட்டு வந்திருக்கேன். அதில் ஒன் டே நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ணேன் நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்துட்டேன். ஸோ காலையில் எழுந்து ரூம்லேருந்து கிளம்பி டைனிங் ஹால் அதுக்கு சாப்பிட்றதுக்காக போனோங்க. ஸோ என்ன சாப்பிட்றது அப்படின்னு முதல்ல சுற்றி பார்த்துட்ருக்கேன் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டே ஒரு இனிப்பான ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன். சாக்லேட் க்ரோசண்ட், அப்புறம் ஒரு சாதாரண க்ரோசண்ட். ஹாலிடேனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்படி சாப்பிட்லாம். கொஞ்சம் எப்பவுமே சாப்பிட்றது மாதிரி கொஞ்சம் சாப்பிடணுன்னு இல்லை, பட் அப்போவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்லாம். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஹெல்த்தி கார்னர்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த சியா சீட்ஸ், பாப்பி சீட்ஸ், அப்புறம் ஓட்ஸு இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே. அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய சீரியல்ஸ். ஓகே. அப்புறம் இங்கே சீஸு, மீட்டு, ஜூஸ், மில்க்கு அதெல்லாம் விட்டு இப்போ கொஞ்சம் நல்ல ஃபைபர் ரிச் பீன்ஸ் எடுத்துருக்கேன் நான். அப்புறம் இது பொட்டேட்டோ நினச்சி எடுத்தேன். இது ஃப்ரைடு மில்க். அப்புறம் இங்கே பேன் கேக் போடுறாங்க, அப்புறம் அங்கே ஆம்லேட் போடுறாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்கீங்க, பனானா, ஆரஞ்ச். அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரூட்ஸ்லாம். மெலன், பைனாப்பிள், கிவி. நான் 2 மெலன் மட்டும் எடுத்திருக்கேன். பால், சீஸு, பட்டர், யோகட், ஆரஞ்ச் ஜூஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகே, இதான் நான் சாப்பிட்றேன் இன்றைக்கி. கொஞ்சமாக காலையில் எக்கு, அதனால ப்ரோட்டீன் காலையில் சாப்பிட்றது பெட்டர். அதனால் கொஞ்சம் எக் சாப்பிட்றேன், கொஞ்சம் பீன்ஸ் சாப்பிட்றேன், கொஞ்சம் மெலன் சாப்பிட்றேன். அது கூட க்ரோசண்ட், சாக்லேட் நார்மல் ஒன், அண்ட் ஃப்ரைடு மில்க். அது கூட கொஞ்சம் காஃபி, கொஞ்சம் பனானா. ஸோ இதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுட்டு அப்படியே நான் மெதுவாக கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரூம்லேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஹலோ. ஸோ டே இன் மயோர்க்கா பார்த்துட்டுருக்கீங்க. நான் காலையில் நல்லா சாப்பிட்டாச்சு. போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கேன். ரூமுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் பால்கனியில் நின்று என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஒரு சன்னி வெதராக இருக்குது இன்றைக்கி. பாம் ட்ரீஸ்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் பாருங்கள். அப்படி நல்ல ஒரு வியூ இங்கே இருக்குது. இங்கே அப்படி பார்த்துட்டு இருந்தால் நல்லா ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஹோட்டலோடைய இந்த ரிசார்ட்டோடைய எக்ஸ்டென்ஷன் அது வரைக்கும் போயிட்டுருக்குங்க. ஸோ நான் கிளம்பிட்டேன். இப்போ டைமுக்கு நம்ம கரெக்டாக இதெல்லாம் நம்ம பண்ணோம். சாப்பாடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 10 மணிக்கு முடிஞ்சிடும். 8 o'clock போல் ஆரம்பிப்பாங்க. ஸோ 8 to 10 நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிடணும். அது சமயத்தில் அப்புறமா லன்ச் டைம் எப்போ பண்ணுவாங்கன்னா 12 o'clock, 12:30 to 2:30 அந்த மாதிரி லன்ச் டைம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் லன்ச் வெளியே சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி நான் கார் ஏற்கனவே ரெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அந்த கார் பார்க் பண்ணி வச்சுருக்கோம் வெளியே. போய் அங்கேருந்து நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்ல சீனிக் ஜேர்னி தான் ஆக்சுவலாக. ஆனால் வேறு டிஃப்ரெண்ட்டாக வரும். என்னென்னா ஃபஸ்ட்டு நல்ல ரொம்ப செடி, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செடி இங்கே இருக்கும். என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி டெசர்ட் ஏரியாவில் இருக்க மாதிரி கொஞ்சம் கேக்டஸ் இருக்கும். அப்புறம் ஆலோவேரா செடிஸ் இருக்கும். அதுக்கப்புறமா சில எல்லோரும் வீட்டு கார்டன்லலாம் ஆரஞ்சு, லெமன்லாம் வச்சுருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் நான் இப்போ வீடு சைடு எதுவும் போகல. ரொம்ப நேரோ ரோட்ஸ். எப்படின்னா எதிர்க்க ஒரு வண்டி வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கணும் அந்த மாதிரி. ஸோ நேரோவாக ரோட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு வழி விடுறாங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் ப்ராடாக போட்டிருக்கலாம் ரோடை. ரொம்ப நேரோ பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ரைட். அதுக்கப்புறமா வீடுலாம் டவுனுக்கு போயிட்டோம் நாங்கள். எதிர்க்க இருக்க மாதிரி லேன்ஸ், இந்த மாதிரி குறுக்கு சந்து. ஓரளவு கொஞ்சம் இந்த ஏரியா கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு யூனிஃபார்மாக இந்த மாதிரி ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் அடிச்சுட்டு, கொஞ்சம் க்ரீன் கலர் விண்டோஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி அதே மாதிரி இதனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இல்லை இந்த ஏரியா. பட் ஆனால் ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது அங்கே எப்படி இருக்காங்க, வீடெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க, எப்படி மக்கள் வாழ்கிறாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு மவுண்டன் ஏரியா தான் இது. அதனால் இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக இந்த பில்டிங்ஸ் இங்கே கட்டியிருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹவுசஸ், சிலது அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ரொம்ப டால் பில்டிங்ஸ் எதுவும் இல்லை இங்கே.
அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெட்ரோல் போட வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து டிரைவர் சீட்டு. டிரைவர் இறங்கி பெட்ரோல் போட்டுட்ருக்காரு. அதான் எங்கள் ஹஸ்பண்ட் ஆனந்த். இப்போ வந்து பெட்ரோல் பங்க்கில் நிறுத்திருக்கோம் பெட்ரோல் போடுறதுக்கு. பெட்ரோல் போட்டு திருப்பி நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பாய். ஸோ நம்ம வந்து இடத்துக்கு வந்தாச்சு இப்போது. ஸோ பார்க் பண்ண போகிறோம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க என்னென்னா வந்துட்டு நான் டிரைவர் சீட் வந்து அந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இப்படியா வந்திருக்கோம். காரை வந்து பார்க் பண்ணியாச்சு. ஸோ டவுன் சுற்றி பார்க்கலாம். லஞ்சும் கொஞ்சம் சாப்பிட்லாம். அப்புறமா பேசலாம். ஸோ லஞ்சுக்கு இப்போ வந்து பான் கஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் கில்க்கு வந்திருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. மாடியில் கூட கேக்டஸ்லாம் கூட வளர்க்குறாங்கங்க. ஸோ இப்போ வந்து மெனு என்னென்னு பார்ப்போம். எனக்கு முதல்ல ஸ்பானிஷ் மெனு இருந்துச்சு. இப்போது ஓகே இங்கிலீஷ் மெனுவும் கிடச்சிருக்கு. எல்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. எல்லாமே ஒரு €5 பாஸ்தா, €5 பீஸா அது மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ண போகிறேன்னா வந்துட்டு நம்பர் 175 ravioli வித் ஸ்பினாச். ஓகே ஸோ ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணிட்டு இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ட்ரிங்க்ஸ் வருது. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு ஒரு கோல்ட் காஃபி. ஸோ அதெல்லாம் பீஸா, அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரான்ஸ் டிஷ் நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து பெப்பர் போட்டு அது கூட வந்து கொஞ்சம் சில்லி சாஸ்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய ராவியோலி டிஷ் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்பினாச்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே ஒரு குதிரை வண்டி இருக்குது, பஸ்ஸு, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே இப்போ கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். 123 BC, அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ரோமன்ஸ் வந்து இந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணாங்க. அப்போ கட்டின சில இந்த கற்கள்லாம் வந்து இன்னும் இங்கே அப்படியே வந்து தங்கியிருக்கு. தான் ரோமன் ரியூன்ஸ் சொல்லிட்டு இங்கே டூரிஸ்ட்லாம் வந்து இதை பார்க்குறாங்க நல்லா. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க வந்து அல்கூடியா அதுதான் வந்து கேப்சர் பண்ணாங்க. அப்போது இதுக்கு பொலன்ஷியா அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. பொலன்ஷியானா வந்து பவர், அதனால் இதுதான் கேபிட்டல் சிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்பானிஷ் வந்து இதை ரொம்ப லேட்டராக 14th செஞ்சுரியில் வந்து இதை கேப்சர் பண்ணாங்க. அப்போ 14th செஞ்சுரியில் வந்து அவங்க இந்த மாதிரி வால்ஸ் கட்டினாங்க. இப்போலாம் அந்த காலத்தில் நீங்கள் தமிழ் நாவல்லாம் கூட வரும் நிறைய. நம்ம என்னென்னா ராஜாங்கெல்லாம் ஒரு கோட்டைக்கு மாதிரி கட்டிருப்பாங்க. அந்த மதில் சுவர்கள் எழுப்பி அதுக்குள்ளே வந்து நம்ம உள்ள டவுன்லாம் எழுப்பியிருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து இந்த மாதிரி வால்ஸ்லாம் வந்து பவுண்ட்ரியாக இருக்குது. அப்படியே உள்ளே வந்து நார்மல் பில்டிங்ஸ், ஷாப்ஸ்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ ஊர் வந்து உள்ளே கட்டியிருக்காங்க. பட் ஊரை சுற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு மதில் சுவர்கள் நல்ல ஒரு கோட்டையை எழுப்பியிருக்காங்க நல்லா அழகாக. அதை பார்க்க தான் வந்து நமக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ நார்மல் சிட்டியாக இருக்குது, ஆனால் அதை வந்து சுற்றிலும் வந்து இந்த மாதிரியான சுவர்கள் ஃபுல்லாக எழுப்பப்பட்டிருக்கு. ரோமன்ஸ் வந்த அப்புறம் தான் வந்து இதுக்கு சிவேஜ் கட்டினாங்க. இதுக்கு வந்து நிறைய இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் கொண்டாங்க, நிறைய இதில் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போது அல்குடியா ஒரு மெயின் ஊராக இருந்திருக்கு அந்த டைமில். ஆனால் இப்போ வந்து பால்மா அதான் வந்து இந்த ஐலாண்டோடைய கேபிட்டல். பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்க ஷாப்பிங் இதெல்லாம் பார்க்கறதுக்காக இன்னுமே வந்து இந்த அல்குடியா சிட்டி வந்து ஒரு ஃபேமஸான சிட்டியாக இருக்குது நம்ம மயோர்காவில். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி பில்டிங்ஸில் எப்பவுமே வந்து நல்ல ஒரு மேப்லாம் போட்டிருப்பாங்க என்ன எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ கடையெல்லாம் பார்க்கலாம். இந்த பக்கம் நல்லா தொப்பி, அப்புறம் கண்ணாடி இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. வேறு என்ன இருக்கீங்க? சும்மாவே நம்ம நடந்து போகும்போது பார்த்தா சிலதெல்லாம் வந்துட்டு வீடுங்களாக இருக்குது, சிலதெல்லாம் வந்து ஷாப்பிங்காக இருக்குது. நான் மாற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். நல்ல ஒரு சன்னி டேவாக இருக்குது, நல்லா சன்னு மேலே இருக்குது. கரெக்டாக ஒரு 3 மணி இப்போ ஆக்சுவலாக நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல உயரமாக இருக்குது இதோடைய சுவர்லாம். அதுக்காக தான் கீழே வந்து இந்த மாதிரி குட்டியாக ஓட்டையெல்லாம் போட்டிருக்காங்க அந்த பக்கம் பார்க்குறதுக்காக நினைக்கிறேன். ஸோ இது மேலே ஏறி பார்த்தா இன்னும் நல்ல வியூவாக இருக்கும். பார்த்தா ஃபுல்லாக நல்லா அந்த சிட்டியை நல்லா தெரியும். நல்லா மேலே போய் நம்ம பார்ப்போம். இங்கே சில கடையெல்லாம் வருது. அதில் நம்ம ஏரியாவில் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய அக்சசரிஸாக இருக்குது. ஒரு பிரேஸ்லெட், மணி எல்லாம். நான் இங்கே ஒரு இந்த மாதிரி உடன் மணியும் வாங்கினேன். என்னோடய ஷோவில் போட்டு காட்டுறேன் அப்புறமா நெக்ஸ்ட்டு. இது நல்லாயிருக்கு. அண்ட் ஜல்லிக்கரண்டி என்னோடய ஃபேவரைட். இது ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன் நான். இந்த மாதிரி உடனில் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு. ஈஸியாக பொறிக்கலாம் நான்ஸ்டிக் டவாவில் அந்த மாதிரிலாம். ஸோ இது ஒன்று வாங்கிட்டேன் நான். அப்படியே போனால் இன்னும் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம் நல்லா இந்த இடத்துல. சர்ச்சு இங்கே இருக்குது பாருங்கள் உள்ள. அப்படியே
நல்ல ஒரு பழமை வாய்ந்த புராதன திங்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பிரமிப்பு தரும். எப்படி வந்து இந்த சுவர்லாம் இவ்வளோ இதுவாக கட்டியிருக்காங்க, இவ்வளோ வருஷங்கள் கழிச்சும் வந்து எப்படி இது இன்னும் நீடிச்சு நிற்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பிரமிப்பு தரும் எல்லாருக்குமே. அப்படியே நடந்து போய்ட்டு வந்துட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் என்ன பண்ணோன்னா வந்துட்டு திருப்பியும் ஒரு நல்ல ஷாப்பிங் கடையெல்லாம் வருது. அதனால வீடுங்களாம் பாருங்கள், இங்கே வீடெல்லாம் வந்துட்டு அதே எல்லாம் ஒரு மாதிரி யூனிஃபார்மாக அப்படியே இருக்குது. எல்லாம் ஒன்று ஒன்று எதிர்த்தாப்பில். இந்த ஜெல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து மணி மாதிரி இருக்குது. அதை தண்ணியில் ஊற வச்சா நல்லா அழகாக ஜெல் மாதிரி வருது, ரெண்டும் நல்லா உருண்டையாக. அது நிறைய ஃப்ளவர் வாஸில் போட்டு கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இங்கே ஃபைனலாக ஒரு படிக்கட் கண்டுபிடிச்சாச்சு. மேலே போய் நல்ல ஒரு வியூ பார்க்க வாங்க, மேலே போய் பார்ப்போம். படிக்கட்டும் அப்படியே இருக்குது நல்லா. அது நல்ல ஐடியா. சுற்றி நல்லா வால் கட்டிருக்காங்க. அப்படியே மேலே போய் ஹையாக வியூ பார்க்குறதுக்கு நல்ல படிக்கட்டும் இருக்குது. மேலே போய் தான் சொல்கிறேன் நான். இப்போது திருப்பி சொல்லாத நல்ல வியூ இருக்குன்றது தான் கொஞ்சம் பிரமிப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது நல்லா எல்லாமே ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக சிட்டி நல்லா தெரிஞ்சு. தூரமாக பார்க்கும்போது இங்கே மலைகள் இந்த பக்கம், அப்புறமா இந்த பக்கம் ஒரே வீடு, ஃபுல்லாக எல்லாம் நல்ல வியூ தெரிஞ்சிச்சாங்க. அந்த சுவரோட திக்னஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து நல்லா உறுதியாக இருந்துச்சு. ரொம்ப அந்த ஓட்டைங்கள்லாம் சின்ன ஓட்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற அந்த ஸ்னைப்பர்ஸ் மாதிரி பெரிய துப்பாக்கி வச்சு அந்த முனையிலேருந்து இங்கேருந்து எதிரிங்க வராங்களாம் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பாதுகாப்பு சுவர்னு நினைக்கிறேன் இது. அப்படியே ஆல்மோஸ்ட் மணி ஆகிடுச்சு. மணி வந்து இப்போது 4:45 லோக்கல் டைம். ஏன்னா வந்து ஸ்பெயின் வந்து யூகே டைமோட 1 hour எக்ஸ்ட்ரா, 4:45. ஸோ வாங்க இப்போ நம்ம பீச்சுக்கு கிளம்பலாம். மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ் வந்து கடைசியில் வந்து பீச்சில் தான் எண்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு ஒரு மாதிரி மலை மேலே ஏறி போய் அதுக்கப்புறமா வந்து இறங்கினா பீச் வரும். ஸோ இந்த ஊரில் வந்து நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் ஹேர் பின் சொல்லுவாங்க நம்ம கொடைக்கானல் ஹேர் பின் ரோட்ஸ். ஸோ அந்த மாதிரி ரோட்ஸ் போகிறோம். இப்போ நம்ம இங்கே ஃப்ளாட் ரோட்ஸ் இருக்கும். கொஞ்சம் மவுண்டனியஸ் ரீஜன் போய் அப்படியே மலை மேலே ஏறி அங்கேருந்து ஒரு சீ வியூ பார்க்கலாம் நம்ம இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம பீச் பக்கமாக போயிட்டுருக்கோம். சைடில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பெடஸ்ட்ரியன் பாத்து எல்லாம் வந்து சைக்கிள் பாத் வேறு இருக்காங்க. ஸோ சைக்கிள்லாம் நல்லா அழகாக தனியாக ஓட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஒரு நல்ல எக்ஸசைஸாகவும் இருக்கும், நல்ல ஒரு சீனிக் பாத்தில் போன மாதிரியும் இருக்கும். அந்த மவுண்டன்ஸ்க்கு பின்னாடி தான் வந்து நம்மளுடைய பீச் இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேராக போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த ஹேர்பின் சொன்னால அந்த ஹேர்பின் பாத் வழியாக போய் மலைக்கு அந்த பக்கம் போனோம் நம்மளுடைய பீச் இருக்கும். ஸோ பீச்சுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம மலை மேலே ஏறி போக வேண்டியதாக இருக்குது. ஜஸ்ட் தட் இந்த பக்கம் நம்ம க்ராஸ் பண்ணோம். பாருங்கள் இங்கெல்லாம் நல்ல நல்ல பயங்கரமான வியூஸாக இருந்துச்சிங்க. இந்த பக்கமாக சைக்கிள் பாருங்கள். இப்போ சைக்கிள் பாத் கிடையாது அப்படின்னு நம்ம முன்னாடியே போகிறாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்குலாம் அப்போ நம்ம வழி விட்டு மெதுவாக அந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எதிர் சைட்லேருந்து கார்ஸ் வரும். ஸோ கரெக்டாக வருது ஒரு கார் கூட. இங்கே வந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட் நம்ம கொடைக்கானலாம் இருக்கிற மாதிரி நல்லா இறங்கி. ஸோ இந்த மாதிரி மவுண்டன் ஏரியாவில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ரொம்ப நேரோவான ரோட்ஸ் இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கனால நம்ம பார்த்து பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். அது மட்டும் இல்லாமல் வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், யூகேயில் இந்தியாவிலாம் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங் பண்ணுவோம். இங்கே வந்து யூஎஸ் மாதிரி வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ட்ரைவ் பண்ணோம். ஸோ ஆஸ் அ டூரிஸ்ட்டாக நம்ம வரும்போது வந்து நமக்கு திடீர்னு அது அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வராது. பட் ஏதோ என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பட் நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க. நார்மலாக வந்து ஏதாவது டூரிஸ்ட் பஸ் எடுத்து போகிறது தான் வந்து பெட்டர் இந்த பக்கம் போகிறதுக்கு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நல்லா ட்ரைவ் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே வந்து பீச் வரப்போகுது இப்போது. ஸோ பீச்னாவே எனக்கு வந்து எப்பவுமே தண்ணியில் இறங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த யூகேயில் இருக்க பீச்லாம் வந்து நல்லா சம்மர் டைமில் போனால் கூட வந்து பீச் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணியெல்லாம். அதனால் நம்மளால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ஒரு 2 minutes கூட நிற்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வார்ம் டே. அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து சில்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. அந்த கலரே பார்க்கறதுக்கு நல்லா ஒரு டர்காய்ஸ் ப்ளூவில் இருந்துச்சு. அந்த சன் செட்டில் அப்படியே நீங்கள் பார்க்கும்போதே பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே தகன்னு மின்னுது ஆக்சுவலாக. இந்த நல்ல வியூ. ஸோ இட்ஸ் ஒர்த் த ட்ரைவ் ஆக்சுவலாக. போய் நல்லா காமாக ரிலாக்ஸ்டாக நேரம் நல்லா தண்ணியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பின்னாடி பாருங்கள், பின்னாடி மவுண்டன், அவ்வளோவா ரொம்ப கூட்டம் இல்லாத ஒரு பிளேஸு. அதனால் நல்ல ஒரு அமைதியான ஒரு பீச் இது.
போயிட்டு வந்துட்டு இப்போது திருப்பி ரெசார்ட்டுக்கு திரும்பிட்டுருக்கோம். போயிட்டு அப்புறமா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட போகிறேன். டின்னர் சாப்பிடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. பாய். ஸோ நல்லா வெளியே சுற்றிட்டு வந்தாச்சு. பேக் டு ரூம் இப்போது. ஸோ கொஞ்சம் ரொம்ப டயர்டாகவே இருக்கேன் நான். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட போகிறேன். ஸோ டின்னர் ஹாலில் உங்களுக்கு பார்க்கலாம். பாய். ஸோ இப்போ திருப்பி வந்து நைட்டு நல்ல பசி, அதனால் டைனிங் ஹால் போயிட்டுருக்கேன். இது எப்பவுமே இந்த கீழே இறங்கி போகும்போது இந்த ஸ்விம்மிங் பூலை தாண்டி போகணும். நல்ல ஒரு வியூ இங்கே நைட்டில் சைடில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே நைட் டைமில் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். பசங்களுக்காகவும் நிறைய சில ஷோஸ்லாம் நடக்கும். ஸோ இங்கே ஒரு ஏதோ கார்ட்டூன் கேரக்டரில் ஏதோ ஷோ நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி பசங்களை வந்து நம்ம என்கேஜ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக அதாவது மினி டிஸ்கோ இல்லைன்னா ஏதாவது சாங்ஸ் பாடுறது, இல்லைனா ஏதாவது குவிஸ் ப்ரோக்ராம் அது மாதிரி ஏதாவது நடந்துகிட்ருக்கோம். ஓகே. ஸோ டின்னர் ஹால் வந்தாச்சு. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நல்லா ஃப்ரைட் சிக்கன் இருக்கு. இது லசானியான்னு நினைக்கிறேன். அப்புறம் சீஸ், மீட் இதெல்லாம் இருக்குது. இப்போது யோகட், காய், பாஸ்தா, மீட்டெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன சாப்பிட்லாம்? ஃபஸ்ட்டு சூப் பார்த்துட்டுருக்கேன் நான். சூப் வந்து இங்கே டெய்லி 2 சூப் வைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மைன்ஸ்ட்ரோம் சூப்பு, அப்புறம் மைன்ஸ்ட்ரோம் அண்ட் வெஜிடபிள் சூப். நல்லா தான் இருக்குன்னு நான் சாப்பிடல சூப்பு. ஸோ சாலட், சில நாள் வந்து மொரோக்கன் சாலட் அது மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலட். ஸோ நான் ஒரு சீஸ் எடுத்திருக்கேன், ஒரு சாலட் கூட எடுத்திருக்கேன். இங்கே வந்து பிரெட் செலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கஸ்கஸ், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் 5 நாளாக கொஞ்சம் வந்து நான் ரைஸை சாப்பிடல. பட் ரைஸ் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியும் ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து ஏதோ ரைஸ் பாஸ்மதி ரைஸ்ன்னு போட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் இந்த கிஸ்மிஸ் பழம்லாம் போட்டு காஷ்மீரி புலாவ் மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க பாருங்கள். பிளேட்டில் சென்டரில் இருக்குது. அதான் சாலடு. ஓகே. அது கூட வந்து கார்ஜெட்ஸ், யூஎஸில் வந்து ஜுக்கினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த கார்ஜெட்ஸை வந்து பஜ்ஜி போட்டு வச்சுருக்காங்க. கூட கொஞ்சம் ஃபிஷ் வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் எடுக்க போகிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. டெசர்ட் டைம். ஸோ எடுக்கலாமா வேண்டாமா? பேஸ்ட்ரிலாம் பார்த்துட்டுருக்கேன், ஆனால் எடுக்கலை. அதுக்கு மேலே ஏதோ இருக்குது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, ஒயிட் கலர் க்ரீம் புட்டிங். ஓகே, அது ஒன்று எடுத்துக்கிறேன். அது கூட ஃப்ரூட்ஸ், கிவி வந்து ரொம்ப நல்லா சத்தானதுன்றாங்க. கிவி எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் நல்லா சாப்பிடுங்க. குண்டு குண்டு கிரேப்ஸ், கட் பண்ண ஃப்ரூட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக டெய்லியே சாப்பிட்டேன் நான். மாங்காய் சீசன்னால் இப்போ கொஞ்சம் நல்லா அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் எடுப்போம். அப்புறம் ஏப்ரிகாட்ஸ் நல்லா இந்த லைட் கலருக்கும் டார்க் கலருக்கும் நல்லாயிருக்கும். பீச்சஸ் மாதிரி தான் இருக்கும் இதுவும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். மெலன் செமி சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் எடுத்துக்கலாம். ஃப்ரூட் பிளேட் ஃபுல்லாகிடுச்சு. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா சாக்லேட் ஃபவுண்டன். ஓகே, அதையும் மிஸ் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு எடுத்துப்போம். ஒரே ஒரு மேங்கோ. ஸோ மேங்கோ, ஸ்ட்ராபெரி, மெலன் அந்த மாதிரி எதாவது டிப் பண்ணலாம். ஓகே, நான் மேங்கோ ஒன்றே ஒன்று எடுத்து நல்லா இல்லை கொஞ்சமாக சாக்லேட்டில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. திருப்பி போகும்போது சில ஏதோ மேஜிக் ஷோ மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஓகே, ரூமுக்கு வந்தாச்சு. கார்ட்ஸ் கொஞ்சம் நேரம் ஷோ ரம்மி ஆடிட்டேன், ஸ்க்ராபிள் ஆடிட்டேன். டே வந்து நல்ல ஒரு ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னுடைய ஒரு ஃபுல் டே நான் உங்களுக்கு காட்டினேன். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு 3 ட்ரிப்பாக பிரிச்சிருக்கேன் நான். ஒன்று வந்து கார் டிரைவ் போயிட்டு ஒரு ட்ரிப்பு, அதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இன்னொன்று வந்து வாக் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வாக்கிங் ட்ரிப் காட்டலான் இருக்கேன். அப்புறம் டூர் கைடோட போன எக்ஸ்கர்ஷன் ட்ரிப்னு ஒன்று காட்டலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும்.
அப்துல் கலாம் சொல்வார், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தூங்கும்போது வருவது கனவல்ல, உன்னை தூங்கச் செய்யாமல் இருப்பதே கனவு அப்படின்னு சொல்வார். நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுறோன்னா நம்ம வெறிகொண்டு நாம் அதுக்காக உழைக்கிறோம். அந்த உழைப்பில் வரும் பணத்தை நல்ல விதத்தில் நாம் செலவு செய்ய வேண்டும். அந்த நல்ல சிறந்த வழி நல்ல அனுபவங்களை பெறுவதே. பயணங்கள் நல்ல அனுபவங்களை தருகிறது, சுகத்தை தருகிறது, நல்ல நினைவுகளை தருகிறது. அதை என்றென்றும் பெற முயற்சிப்போம். நன்றி.